ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் தனுர்வேதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 781 ஆரம்பிக்கிறது. தனுர்பானங்களில் தனுஷ் எப்பொழுதும் அமுக்தமாகவே இருந்து கொண்டு பானங்கள் முக்தமாக இருக்கின்றன. பாசம் முதலிய ஆயுதங்கள் உண்டு. பாசம் என்பது நுனியில் சுருக்கு போட்ட கயிறு. அம்பாள் விக்கிரகங்களிலெல்லாம் பாசம் அங்குசம் என்பதில் இது இடது மேல் கையில் இருக்கும். பிள்ளையாரின் மேல் பக்க இடக்கையிலும் இருக்கும். இதிலே ஒரு நுனியை கையிலே அழுத்தமாக வைத்துக்கொண்டே இன்னொரு நுனியை ரொம்ப தூரத்துக்கு முக்தமாக வீசி சத்ருவின் குரல் வழியில் சுருக்கு போட்டு இழுத்து வர முடியும். இது முக்தம். சில சக்கரங்கள் பண்ணப்பட்டிருக்கும் டெக்னிக்கினாலும் அவற்றை ஒருத்தன் எய்கிற சாமர்த்தியத்தாலும் சத்ருவை அட்டாக் பண்ணிவிட்டு போன டைரக்ஷனிலே திரும்பி எய்தவனின் கைக்கே திரும்பி வந்துவிடும். இதுவும் முக்தம்தான். முதலிலே விட்டுவிட்டான், ஆனால் அப்புறம் கைக்கு வந்து விடுகிறது. பூமராங் என்ற ஆயுதம் இப்படித்தான் குறியை அடித்த பின் விட்ட இடத்துக்கே திரும்பிவிடும் என்கிறார்கள். மகாமந்திரங்களை எந்த பானத்தில் வேண்டுமானாலும் சேர்த்து அஸ்திரமாக்குவது என்றில்லாமல் அதற்கென்றே ஒரு பானத்தை அஸ்திரமாக அந்த மந்திர தேவதையிடமே பெற்ற புராண புருஷர்கள் உண்டு. இவர்கள் இப்படிப்பட்ட திவ்யாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அது லட்சியத்தை அடித்த பிறகு திரும்பவும் தங்கள் கைக்கே திரும்பி வருவதற்கும் மந்திர உச்சாரணம் பண்ணி வரவழைத்து கொண்டு விடுவார்கள். இல்லாவிட்டால் இன்னொரு தரம் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் போய்விடும் அல்லவா. விட்ட அஸ்திரத்தை திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு உபசம்ஹாரம் என்று பெயர். அது தெரியாதவன் திவ்யாஸ்திரங்களை விடப்படாது என்று ரூல். அஸ்திரத்தின் மகாவீரியம் தெரியாமல் ஒருத்தன் விட்டுவிட்டு அது எதிர்பார்த்ததுக்கு மேல் உத்பாதம் பண்ணுகிறது என்றால் அப்பொழுது அவன் அதை திரும்ப வாங்கி கொண்டு விட வேண்டும் என்றே லோகக்ஷேமத்தை உத்தேசித்து இப்படி ரூல் செய்திருக்கிறது. தற்காலத்தான் இப்படி தர்ம கட்டுப்பாடுகளே இல்லாமல் கண்டத்து கண்டம் ஏவுவோம், இன்டர்கான்டினென்டல் என்று பயங்கரமான அணுசக்தி குண்டுகளை கண்டுபிடித்து ஸ்டாக் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். படை வகைகள் ரத கஜ துரக பதாதி என்று சைன்யத்தில் 4 வகை. இப்படி படையானது 4 அங்கம் கொண்டதாய் இருப்பதால் தான் சதுரங்க சைன்யம் என்பது விளையாட்டுகளில் ஒன்றுக்கும் சதுரங்கம் என்றே பெயர் இருக்கிறது. ஷொக்கட்டான், செஸ் என்பதெல்லாம் அதுதான். இதிலும் 4 வகை படை மாதிரியே காய்களை வைத்துக்கொண்டு அவற்றை இந்த ரீதியில்தான் நகர்த்தலாம் என்று விளையாட்டு போவதால் சதுரங்கம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ரத கஜ துரக பதாதி என்பதில் ரதம் தேர்ப்படை, கஜம் யானைப்படை, துரகம் குதிரைப்படை, பதாதி காலாட்படை. ரதத்தில் இருப்பவன் ரதத்தில் இருப்பனோடு இப்படியே ஒவ்வொரு வித படையில் இருப்பவன் அதையே சேர்ந்த எதிராளியோடு தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று விதி. இந்த நாளில் ஆர்மிக்கு டிவிஷன் என்று பிரிவு இருக்கிற மாதிரி அந்த நாளிலும் கணக்கு இருந்தது. இத்தனை அசோக்ஷினி கொண்ட சேனை என்பார்கள். ஒரு அசோக்ஷினி என்றால் 4 வகை படையிலும் எத்தனை இருக்க வேண்டும் என்று கணக்கு உண்டு. மகாவீரர்கள் தான் ரதத்தில் இருந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒருத்தனாக இருந்து கொண்டு 16,000 பேரோடு யுத்தம் பண்ணும் திறமை பெற்றவனே மகாரதன் எனப்படுபவன். இந்த விஷயங்கள் மகாபாரதத்தில் நிறைய வரும். யுத்த பூமியில் சைன்யத்தை அணிவகுத்து நிறுத்துகிறதில் பலவித டிசைன்களின்படி செய்வார்கள். இவற்றுக்கு வியூகம் என்று பெயர். கருட வியூகம், பத்ம வியூகம் என்றெல்லாம் கருடன் பத்மன் மாதிரியான ரூபம் வரும்படி சைன்யத்தை அமைத்திருப்பார்கள். உள்ளே போக போக ரொம்ப சிக்கலான அமைப்பாக இருக்கும். இந்த மர்மங்களை நன்றாக தெரிந்து கொண்டவன் தான் இந்த வியூகங்களை பிளந்து கொண்டு போய் உள்ளே யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக திரும்ப முடியும். அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மாவிடம் பத்ம வியூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற முறையை மட்டுமே தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி திரும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே கௌர சைன்யத்துக்குள் போய்தான் சத்ருக்களிடம் ஜீவனை இழந்தான் என்று பாரதத்தில் இருக்கிறது. 4 வகை படை தவிர கடற்படையும் கடல் யுத்த முறைகளும் உண்டு. இது நேவி, ஏர்ஃபோர்ஸ் என்ற விமானப்படை தான் நவீன காலத்தை சேர்ந்தது. விமானங்கள் முற்காலங்களில் அபூர்வமாக தெய்வ புருஷர்களாலும் அசுரர்களாலும் மட்டுமே உபயோகிக்கப்பட்டு வந்தன. திரிபுராசுரர்கள் ஒரு மாதிரி படையெடுப்பு செய்தவர்கள்தான். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.